சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பைக் மீது மோதிய கார் நிற்காமல் சென்ற நிலையில் பைக்கை ஓட்டி வந்தவர் கார் பேனட்டின் மீது விழுந்து சில அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆதிநாராயணன் வழங்க கேட்கலாம். ஆதிநாராயணன், வணக்கம். இந்த விபத்து குறித்து மேலும் சொல்லுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த காவேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் தேவூர் கைகோள்பாளையம் பகுதியில் உரக்கடை நடத்தி வருகிறார். இவர் நேற்று இரவு தேவூரிலிருந்து எடப்பாடி செல்வதற்காக அவரது இருசக்கர வாகனத்தில் அரசராமணி செட்டிப்பட்டி அருகே சென்றபோது எடப்பாடியிலிருந்து தேவூரை நோக்கி எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி இருசக்கர வாகனம் காருக்குள் சிக்கி தரதரவென்று சுமார் 100 அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்டது. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த சத்தியமூர்த்தி அதிர்ஷ்டவசமாக காரின் முன்பகுதியில் பானட் மீது இறுக்கமாக பிடித்து அமர்ந்து சென்றதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டு காரை நிறுத்திய பிறகு அவர் அச்சத்துடன் கீழே இறங்கி வந்தார். அப்போது காரை ஓட்டி வந்த ராஜா என்பவர் இருசக்கர வாகனம் மோதிய பிறகும் அஜாக்கிரதையாக ஓட்டியதே தெரிய வந்தது. இருசக்கர வாகனத்தில் வந்த சத்தியமூர்த்திக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு எடப்பாடியில் உள்ள கேஆர்எஸ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து தேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காருக்குள் இருசக்கர வாகனம் சிக்கி நீண்ட தூரம் இழுத்து சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் காரினை இறுக்கமாக பிடித்து அமர்ந்து சென்று அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆதிநாராயணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.